வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சுட்ட தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வழக்கமான சட்னி விட இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி போட்டுக்கலாம். இதில் நம்ம தக்காளியெல்லாம் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 3 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் எண்ணெய் லைட்டாக தடவிக்கலாம். எல்லா தக்காளியிலையும் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இதை எல்லா சைடும் திருப்பி நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இந்த தக்காளி இது சுடும் போதே நல்லா சாஃப்ட் ஆகிடும். எல்லா சைடும் திருப்பி நல்லா சுட்டுக்கோங்க. பாருங்கள், தோல்லாம் அப்படியே உறிஞ்சு வரும், அந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகிடும். இது கைப்படாமல் இப்படி திருப்பிக்கோங்க. இப்போ தக்காளியை நான் எல்லா சைடும் நல்லா சுட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி இருக்கணும். இதை எடுத்துடலாம். அடுத்து இதுலேயே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதோட 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். எல்லா சைடும் திருப்பி போட்டுக்கோங்க. பூண்டு இந்த மாதிரி இருக்கேன்னு யோசிக்க வேண்டாம், இது தோல் தான் இப்படி கரிஞ்சிருக்கும், உள்ள பூண்டு நல்லா வெந்திருக்கும். இப்போ இதையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்க, நான் எல்லாத்தையும் சுட்டு வச்சிருக்கேன். இப்போ இதோட தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம், ஏன்னா எல்லாமே கரிஞ்சிருக்கும். ஸோ தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. தக்காளியில் மட்டும் இல்லை, பச்சை மிளகாயில், பூண்டில் எல்லாத்துலேயுமே தோலை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாத்தோட தோலையும் நான் எடுத்துட்டேன். இப்போ இது எல்லாமே ரெடியாக இருக்குது. இதை ஒரு மேஷர் வச்சும் நீங்கள் அமுத்தி சட்னி மாதிரி ரெடி பண்ணலாம், இல்லை கையிலேயே பிசைச்சிக்கலாம். நான் ஒரே ஒரு சுத்து மிக்சியில் போட்டு எடுத்துக்கிறேன், ஸோ வீடியோவுக்கு காட்ட நல்லா இருக்குங்கிறதுக்காக. இப்போ இதோட ஒரு 1/4 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுட்ட தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது காலையில் அவசரத்தில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வழக்கமான சட்னிக்கு பதிலாக இந்த ஒரு சூப்பரான சட்னி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.